ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சோலார் ஃபென்சிங் முழுக்க ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு எர்த்திங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 எர்த்ராடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த 2 எர்த்ராடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜைசர் கீழே வந்து அடிச்சுக்கலாம். இதுதான் கிரவுண்ட் எர்த்து. இது வந்து 3 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. கீழே வந்து நாங்கள் ஷார்ப் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா கல் மண்ணுன்றது அதிகமாக இருக்கும், ரொம்பவே அடிச்சே இறங்காது. இந்த எர்த்ராடு பிளெயின்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு 5 அடி ஹைட்லனாச்சும் நீங்கள் மண்ணுக்குள்ளே இறக்கணும். அப்போ தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். சோலாரில் வந்து எந்த ஃபால்ட்டுமே வராது. செகண்ட் எர்த்ராடை வந்து இங்கே எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஒரு எர்த்துக்கு இன்னொரு எர்த்துக்கு கேப் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 ஃபீட் இருக்கணும். எனர்ஜைசரில் வந்து கிரவுண்ட் எர்த்துன்னு அப்படின்னு ஒரு ஸ்விட்ச் இருக்கும். இந்த கிரவுண்ட் எர்த்து தான் இப்போ நம்ம செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். கிரவுண்ட் எர்த்துலேருந்து வந்த வயரை வந்து நம்ம கிரவுண்ட் எர்த் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட் எர்த்தில் வந்து நம்ம மாட்டிடணும். மேபி தப்பாக மாட்டிட்டிங்கன்னா சோலார் ஃபென்சிங் டோட்டலாகவே டெட்டாக தான் இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு எர்த்தை அடித்து வச்சுருக்கோம். அதிலிருந்து இன்னொரு எர்த்துக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து வேலிக்கு வந்து ப்ளஸ்ஸை கொண்டு போகிறோம். ஆக்சுவலாக அவங்க ஷெட்டு போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் ஷெட்டில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது நம்ம டெம்பரவரியாக தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ். இந்த லைவை வந்து நம்ம ஃபென்சிங்கில் டாப் அண்ட் எனி லைன்ஸில் ப்ளஸ்ஸாக இருக்குது, எனி லைன்ஸில் எங்கே வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் இது லைன் இழுக்காதனால இப்போ நம்ம ஃபிட் மட்டும் பண்ணி வச்சுக்கோம். தென் லைன் இழுத்து முடித்த பிறகு இதை வந்து நம்ம லைவில் வந்து மாட்டிடலாம். எனர்ஜைசரில் வந்து எர்த்ராடுக்கு வந்து ஒரு லிங்க் எடுத்து அடிச்சிருக்கோம். இந்த எர்த்ராடுலேருந்து அங்கே ஒரு எர்த்ராடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு லிங்க் அடிச்சாச்சு. தென் இந்த எர்த்ராடுலேருந்து ரெண்டும் ஃபென்சிங்க்கு அங்கே போயிடுது பார்த்தீங்களா, அந்த கீழே தரையொட்டி போகுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். தென் இப்போ யூனிட்டோட செட்டப் வந்து முடிஞ்சு. யூனிட்டோட செட்டப் வந்து ஒரு 100% நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ A to Z எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். தென் A to Z இவ்வளோ தான் இதோட ஒர்க்கு. வேறு ரிஸ்க்கான ஒர்க்லாம் கிடையாது. கொஞ்சம் மைனூட்டான வேலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப வயர்ஸ் உள்ளே இருக்குது. தென் எதெல்லாம் மாட்டணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராகவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். எனர்ஜைசர் இது 10 kV லைட்டு, தென் இது 12 volt DC, தென் லோ பேட்ரி. ஒரு வேளை பேட்ரி பேக்கப் இல்லாமல் லோ காமிச்சிச்சுன்னா நம்ம பேட்டரியை சார்ஜிங் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோ பேட்டரின்ற லைட்டு 2 விஷயத்துக்கு வந்து எரியும். அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப் இல்லாட்டி லோ பேட்டரி லைட் எரியும். அதுக்கப்புறம் வேலியில் ஏதாச்சும் ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது லோ பேட்டரி லைட் எரியும். ஸோ அதை நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எப்படிலாம் யூனிட் மாட்டணும், எப்படிலாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் கொடுக்கணும், எப்படிலாம் லைன் கொண்டு போகணுன்ற ஃபுல் டீட்டெயிலுமே நாங்கள் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து பக்காவாக யூனிட்லாம் நம்ம மாட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து ஃபென்சிங்கும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அந்த யூனிட்டை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பக்காவாக 10 லைட் ஓடுது பாருங்கள். இப்போ வந்து ஃபென்சிங்கில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், லைன்லாம் கரெக்டாக ஓடுதுன்னு ஃபென்சிங்கில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம யூனிட்டை ரன் பண்ணியாச்சு. 10 kV கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஃபென்சிங்லாம் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். உள்ளே வந்து நம்ம டிசைன் கேட் போட்டிருக்கோம். வெளியே வந்து அதுக்கு பாதுகாப்பாக வந்து
ஸ்ப்ரிங் கேட் வந்து போட்டிருக்கோம். இப்போ லைன் ஓடுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைனும் ரொம்பவே பக்காவாக வருது. உங்கள் தோட்டத்துக்கு இந்த மாதிரி சோலார் ஃபென்சிங் பண்ணணும்னா கேசிப்பட்டியில் இருக்க எங்கள் ஸ்ரீகிரி சோலாரை விசிட் பண்ணி பாருங்கள். ஆர் யூடியூப்பில் போய் நீங்கள் ஸ்ரீகிரி சோலார்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேனல் வரும். ஸோ அந்த சேனலில் போய் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ சம்திங் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீகிரி சோலார்.